நல்லது மாணவர்களே, நாம் இப்போ ஆர்கானிக்குரிய 7ஆம் வகுப்புக்கு வந்துட்டோம். 7வது வகுப்பு. ரைட். இதில் எங்களுக்கு நான் செய்ய போகிற பகுதி உங்களுக்கு பங்கீட்டுவள மூலக்கூறுகளின் தல முப்பரிமாண கட்டமைப்புகள். இதில் முப்பரிமாணத்தின் பங்களிப்பு மிக குறைவோ தல வடிவங்களை பற்றி படிக்க போகிறோம். அநேகமாக ஃபைனல் எக்ஸாம் ஒவ்வொரு எம்சிக்கு என்ன 2012 இருந்து 11 இருந்து இன்று வரையில் தொடர்ச்சியாக ஒரு எம்சிக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அதை விட்டு மாணவர்கள் இது நாங்கள் 2ஆம் அலகுல படிக்கிறோம். ஆனால் அங்கே ஒரு கேள்விகள் இந்த அடிப்படையில் ஆர்கானிக் சார்ந்த விடயமாக இருக்கும். ஆனால் தியரி சிலபஸ் 2ஆம் அலகுக்குரியது. இந்த ஆர்கானிக்குரிய விடயமாக இருக்குது. இது எங்களை ஆர்கானிக் படிக்கிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். தொடர்ந்து எங்களை ஆர்கானிக் ஆரம்பித்து படிக்கிறதுக்கு. ரைட். இதோட மாணவர்கள் எனக்கு மறந்துடுவேன். உங்களுக்கு ஒரு 2ஆம் அலகுல, அதாவது என்னுடைய 22-21 மாணவர்களுக்கு நான் தியரி முடிய விட்டு ரிவிஷன் செய்கிறதுக்காக தயார்படுத்தப்பட்ட டியூட் அதையும் அனுப்பி வைக்கிறேன். அந்த டியூட் எடுத்து மாணவர்களுக்குரிய கேள்விகளை செய்து பாருங்கள். 2ஆம் அலகை படித்து முடிச்சுவாங்க. அதில் இறுதியாக 2019-20 கேள்வி வேறாக இருக்கும். அதுக்கு முன்னே பழைய சிலபஸ் கேள்விகள் வேறாக இருக்கும். ஒரு தொகுப்பாக இருக்கும் அந்த கேள்விகள். சரி, ஓடியதுக்கு வரும். இதில் மாணவர்களை இப்போ நான் ஆரம்பிக்க போகிறது பங்கீட்டுவள மூலக்கூறின் தலை என்ன வடிவங்கள்னு சொன்னீங்க. ரைட். பிற நாங்கள் எழுதிக்கொள்ளும். இப்போதைக்கு சொல்கிறேன். இதில் நான் போர்டில் உங்களுக்கு இந்த கட்டமைப்புகளுக்கு சில பெயர்கள் சொல்லுவாங்க. மிகவும் முக்கியம். உங்களோட ஆர்கானிக்கில் சமபதியங்களுக்கு தேவைப்படும். அதே போல் இன்னும் சில கேள்விகளை கூட்டுக்காரணங்களை கூடுதலாக நான் கஷ்டப்படும் இந்த மொழிகள் விளங்காமல். இதே போல் யூனிட் 2ல் தான் இதை படிக்கிறோம். தியரியாக யூனிட் 2ல் படிக்கிறோம். சரி. இதில் பாருங்கள், நான் ஒரு இருக்காவணன் HCO3- அயன் எடுத்து கதைக்க போகிறேன். வேகமாக சோடு போனதில் கூட நேரம் ஒதுக்க மாட்டேன். கவனம். இது அடிப்படை கட்டமைப்புன்னு தருவாங்க. அதாவது அணு மீது ஏனைய அணுக்களின் பரம்பல், என்ன பிரதான மைய அணுக்கள் மீது ஏனைய அணுக்களின் பரம்பலை வைத்து இந்த அடிப்படை கட்டமைப்புன்னு ஒரு சொல் உங்களுக்கு பயன்படுத்தப்படும். சரி. அதுக்கடுத்து நீங்கள் என்ன செய்யணும்? அதிலிருந்து கட்டமைப்பு வடிவத்தை வரையணும். வரையறதுக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கிறேன். வெலுவில் பயன்படுத்தணும். வெலுவில் பயன்படுத்தி இந்த வாட்ஸனுக்கு வெலுவில் சரியாக இருக்குது, இதில் பிழைக்குது, எனவே இங்கே ஒரு இவ்வாறு ஏன்னா இரட்டை பிணை ரைட் மைனஸ் இந்த ஏற்ற மைனஸ் போடணும். ரைட். அது உங்களுக்கு தெரியும். கட்டமைப்புக்கு வரணும். சரி. இப்போ மூன்றாவது அணுக்களின் பரம்பலுடன் கூடிய கட்டமைப்பு. பாருங்க, அடிப்படை கட்டமைப்புனால் என்ன? கட்டமைப்புடையம்னு சொன்னால் என்ன? இந்த மொழிகள் தான் தேவை, சொல்லுகள் தான் தேவை. கட்டமைப்புடையினை வரைகண்டு கேள்வி வரும். இது அணுக்களின் பரம்பலுடன் கூடிய கட்டமைப்பு. உங்களுக்கு தெரியும், இந்த இடம் ஒரு sp2 கலப்பு இணைய தலமுக்கோணம், காவனை சுற்றி ஏனைய 3 அணுக்களின் தலமுக்கோணம். இவ்வாறு இந்த OH ஒரு கோணல். ரைட். எனது ஒரு sp3 கலப்பு, 2 அணுக்கள், அவர் கோணல். ரைட். அப்போ இதை நாங்கள் சொல்கிறது அணுக்களின் பரம்பலுடன் கூடிய கட்டமைப்பு. 4வது மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட லூயிஸ் வடிவம். ஒவ்வொரு முறையும் 1ஆம் B1 வர்றது ஏன் நாங்கள் இந்த கேள்வி பார்த்துட்டோம். மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட லூயி வடிவம் இவ்வாறு கேள்வி. சரி. அதுக்கு இன்னும் ஒரு சொல் லூயின் புள்ளிக்கோட்டு வடிவம் சொல்லுது. லூயின் புள்ளிக்கோட்டு வடிவம். ரைட். அது எப்படி வரைகிறேன்னு உங்களுக்கு ஓ லெவல் அதுவும் கிரேட் 10, ஏன்னா கிரேட் 10ல் அதுவும் பார்ட் 1 புக்கில் உங்களுக்கு இருக்குது. இது உங்களுக்கு தெரியும். ஓயில் சயின்ஸில் மாணவர்களை பகுதி 1 அதுலேயும் தரம் 10க்குரிய பகுதி 1ல் 189வது பக்கம் இவ்வாறு உங்களுக்கு இருக்குது. அதில் இந்த 3மே இருக்குது. மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட லூயிஸ் வடிவம். எனவே நீங்கள் இது ஓயிலில் படிச்சிருப்பீங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஏல படிக்கிறோம் வேறாக. அடுத்த மாணவர்கள் இதில் லூயின் புள்ளடி வடிவம். இதுவும் ஓயில் அந்த புக்கில் இருக்க 10ஆம் புத்தகத்தில் இருக்குது. புள்ளடி வடிவம். இது லூயின் மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட லூயிஸ் வடிவம்ன்றது புள்ளிக்கோட்டு வடிவம். ரைட். இது லூயின் புள்ளடி வடிவம். அது வேறு. அங்கே பிணை புறக்கூடாது. புள்ளடி வெவ்வேறு அணுக்களுக்கு புள்ளடியால் இழுத்துறான்னு மாற்றணும். ரைட். ஆறாவது இப்போ நான் 5 சொல்லிட்டேன். 6வது
லூயின் புள்ளி புள்ளி வடிவம், லூயின் புள்ளி புள்ளி வடிவம். இது இந்த லூயின் புள்ளி, இதுவும் உங்களோட 10ஆம் புத்தகத்தில் இருக்குது, 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது. சரி, இப்போ நாங்கள் ஒரு 7வது பகுதி, 6 சொல்லிட்டேன், 7வது. இந்த 7வது மாணவர்கள் இது ஓ லெவல் இல்லை, இது முற்றிலும் ஏ லெவலில் 2ஆம் அலகுக்குரியது, 2ஆம் அலகுக்குரியது. பரிவு கட்டமைப்புகள்னு சொல்கிறது, பரிவு கட்டமைப்புகள். ஏன்னா 2ஆம் அலகு படித்து முடித்தவங்களுக்கு இது உங்களுக்கு தெரியும், படியாதவங்க இதை யோசிக்கக்கூடாது. பரிவு கட்டமைப்புகள்னு சொல்கிறது. இந்த பரிவு கட்டமைப்புகள் ஒவ்வொன்றும் லூயின் லூயின் புள்ளிக்கோட்டு வடிவமாக இருக்குது. ஏன்னா பரிவு கட்டமைப்பு. 8வது பரிவு கலப்பினம், ஒரு வகையில் உண்மையான வடிவம்னு சொல்கிறது. அப்போ HCO3 மைனஸ்ன்னு சொல்லக்கூடிய அயனுக்கு பாருங்க, அடிப்படை கட்டமைப்பு, கட்டமைப்பு அணுக்களின் பரம்பலுடன் கூடிய கட்டமைப்பு, மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட லூயி வடிவம், லூயின் குற்றுத்தர வடிவம், லூயின் புள்ளி புள்ளி வடிவம். பரிவு கட்டமைப்புகள், பரிவு கலப்பினம் உண்மையான வடிவம். இதுதான் இரு கார்பனேட் உண்மையான வடிவம். சரி, திரும்பவும் சொல்கிறேன், என்னுடைய மாணவர்கள் 2ஆம் வழியின படிக்கையில் யோசிக்கக்கூடாது. ரைட், மீதி படித்தவங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் வருவோம். இவ்வாறு இறுதியான இரு கார்பனேட்டுக்கு அப்பச்சோடால சோடியம் இருக்கான அந்த இரு கார்பனேட் அணையனுக்கு இதுதான் வடிவம். இந்த வடிவத்தை பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் பிணைப்புண்ட நீளம், பிணைப்புண்ட வலிமை, பிணைப்பு கோணம், பிணைப்புட கோணம், பிணைப்பு கோணம் சொல்கிறது. ஏன் இந்த வடிவம், இந்த அமைப்புகளை பார்த்துக்கிட்டு நீளம் வடிவமெல்லாம் சொல்லக்கூடாது. பிணைப்பு கோணம் மட்டுமல்ல, அணு மீதுள்ள மின்னேற்றம், என் அணு மீதுள்ள மின்னேற்றம். பாருங்க, இதில் O மைனஸ் அரை மைனஸ் அரை, இந்த அணு மீதுள்ள ஏற்றம் 0 0, கார்பனுக்கு ஏற்றம் 0. இவ்வாறான இன்னும் பல விடயங்கள். இதுதான் உண்மையான வடிவம். இந்த வடிவத்தை பார்த்துக்கிட்டு நான் மீதியெல்லாம் கதைக்கிறோம். சரி, ரைட். இப்போ நாங்கள் திரும்பவும் சொல்கிறேன், இதெல்லாம் எங்களுடைய நோக்கம் பகுதி, அதுக்கு நாங்கள் வருவோம். ரைட், இப்போ நான் இன்னும் ஒரு சிறிய ஒரு விடயத்தை சொல்லிக்கிட்டு வரேன் மாணவர்களே. இந்த ஹெடிங்கை கொடுக்கல முதலாவது பங்கீட்டுள்ள மூலக்கூறுகளின் தல முப்பரிமாண கட்டமைப்புகள் ஒரு சிறிய ஹெடிங் ஒன்று போட்டு அடுத்த வரியில் ஒரு சொல் எழுதி கொள்ளுங்க. மூலக்கூறுக்கமா அயன்களின் வெவ்வேறு கட்டமைப்புகள், மூலக்கூறுக்கமா அயன்களின் வெவ்வேறு கட்டமைப்புகள் ஒரு சொல் எழுதுங்க. வெவ்வேறு கட்டமைப்புகள் சிறிய ஹெடிங். ரைட், அதுக்குள்ள உதாரணம் இரு கார்பனேட்டிக், உதாரணம் இரு கார்பனேட்டிக் HCO3 மைனஸிக். ரைட், இப்போ இந்த டைமை கோணமாக மார்க் பண்ணிக்கிட்டு இந்த போர்டில் இருக்கக்கூடிய அவ்வளோ நீங்கள் எழுதிக்கணும், அவ்வளவும் எழுதிக்கணும். 8 புடியம் இருக்குமானால் 8ஐயும் எழுதிக்கணும். இதை படிக்காதவங்க பெருசாக இப்போதை குழப்பிக்கிறதில்லை. 7 8 முற்றிலும் 2ஆம் அலகு. படித்தவங்க அவ்வளோ கோணமாக எழுதிக்கொள்ளுங்க. சகலரும் இது எழுதிக்கொள்ளுங்க. படிக்காதவங்க படிக்கும்போது தெரிய வரும். சார், நாங்கள் இப்போ அடுத்ததுக்கு வரும். இந்த அவ்வளோ சரியான மாணவர்கள். இப்போ நாங்கள் அடுத்த கட்டமைப்புக்கு வரோம். நல்லது, நாம் 6ஆம் வகுப்பில் ஆர்கானிக்குரிய 6வது வகுப்பில் பிணைப்பு நீளங்களை சொன்னோம். அதில் ஒரு சிறிய ஒரு தொடர்ச்சியாக நான் இதையும் சொல்லிட்டேன்னு சொன்னால், இப்போ பிணைப்பு நீளம் முற்றாக முடிவடையது நாங்கள் எதிர்பார்க்குறேங்கிற தலை வடிவத்துக்கு போயிடலாம். ரைட், வேகமாக சொல்லிவிடுவேன் மாணவர்களே. ஒரு இரு கார்பனேட்டில் பிணைப்பு நீளம் கேட்கப்பட்டால் அவங்களுக்கு தெரியும் உண்மையான வடிவத்துக்கு போகணும். இல்லைங்க, பரிவு இருக்குது, பரிவு இருந்தால் பரிவு கலப்புக்கு தான் போகணும். ரைட், இது இரு கார்பனேட். இந்த பரிவு கலப்பு உங்களுக்கு தெரியும் இவ்வாறு. என்ன பகுதி இரட்டை, இது ஒற்றை, மைனஸ் அரை மைனஸ் அரை. இப்போ நாங்கள் இவ்வாறு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கேள்வி உங்களுக்கு வர, இதையும் சொல்லிட்டு வரோம். NO2Cl இது என்ன பரிவு கலப்பு, பரிவு கலப்பு இவ்வாறு உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் அரை மைனஸ் அரை. அவை இந்த ரெண்டு பிணைப்புக்கள் நீளத்தில் சமன்.
இரண்டும் நீளத்தில் சமன் பரிவு கலப்பு. HNO3 நைட்ரிக் ஆசிட் மனது பாஸ் பக்கொண்டு நான் உங்களுக்கு அனுப்பக்கூடிய டியூட்டில் இருக்குது. என்ன ஒரு 2012 நினைக்கிறேன், 2012 2013 14 போல, 2016 அளவில் 15 போல இதெல்லாம் இருக்குது. பாஸ்போர்ட் உங்களுக்கு இருக்குது MCQல. அந்த டியூட் அனுப்பி வைக்கிற மாணவர்களை கொள்ளையில் வாசிங்க. ரைட், இப்போ நாங்கள் இதில் வந்தால் உங்களுக்கு திரும்ப HNO3ல பரிவுக்குட்பட்டு பரிவு கலப்பு. இது என்ன பரிவு கலப்பு? திரும்பவும் சொல்கிறேன், 2ஆம் அலகு படியாதவங்க இன்னும் யோசிக்கக்கூடாது. ரைட், இப்போ நாங்கள் விளங்கணும் இந்த பிணைப்புகள் இரண்டும் நீளத்தில் சமன், ஆனால் இதை விட சிறுசு. இதை விட இந்த ரெண்டு சிறுசு. ஏன் சிறுசு? இது ஒற்றை, இது பகரட்டு. சரி, அது இருக்கட்டும். இப்போ நாங்கள் வருவோம் இவ்வாறான சிறிய கேள்வி வேகமாக காய்ச்சிட்டு போயிடுவோம். கனிமணல் இது படித்தவங்க மட்டும், 2ஆம் அலகம் முழுமையாக படித்தவங்க மட்டும் இந்த நோட்ஸ் எழுதி கொள்ளுங்க. படியாதவங்க அப்படியே விட்டுடுங்க, தேவையில்லை. உரிய காலத்தில் படிக்கலாம். சரி, இதில் உங்களுக்கு தேவை CO பிணைப்பு நீளத்துக்கு ஏற்ப இந்த 5ஐயும் வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. CO பிணைப்பு நீளத்துக்கு ஏற்ப உங்களுக்கு தெரியும் கார்பன் மோனாக்சைடுன்னு சொன்னால் முற்றாக மும்மை பிணைப்பு. கார்பனீர் ஆக்சைடு இதுக்கு முதல் நான் இதில் சொன்னேன் பகுதி மும்மைன்னு சொன்னேன். பகுதி மும்மை பரவாயில்லை. HCOH ரைட், இவ்வாறு வரப்போகுது. இரு கார்பனேட்டுக்கு இதுதான் வடிவம், ஆனால் அது பரிவுக்குட்படம். இதுக்கெல்லாம் பரிவு நாங்கள் சொல்கிற இதுக்கு பரிவுக்குட்படம். எனவே பரிவு கலப்பு -2 3 ஆக்சிஜன் மீது பங்கிடப்படுறதுனால -2 கீழ் 3 ஒவ்வொன்றும் பகரட்டை பிணைப்பு. இருக்காவனேன் இதை நான் இங்கே சொல்லிக்கிறேன். இப்போ இந்த பிணைப்பில் நான் இவ்வாறு சொல்கிறேன், இலகுவாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பிணைப்பை நான் ஏன்னு சொல்கிறேன், இதை B, இதை Cன்னு சொல்கிறேன். இந்த CO பிணைப்பு Cன்னு சொல்லுவோம். இந்த COவை Dன்னு எடுத்துக்கொள்ளும். இதை CO E சொல்லுவோம். இந்த CO Fன்னு சொல்லுவோம். இதில் மூன்றுமே சர்வசமன், மூன்றும் சர்வசமன் அவனா Gன்னு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த ABCDEFG பிணைப்பு நீளத்துக்கு ஏற்ப வரிசைப்படுத்தணும். சொல்லுங்க தெளிவாக. ஒற்றை பிணைப்பு C, அவங்க C தான் நீளத்தில் பெருசு, தான் நீளத்தில் பெருசு. அடுத்தவங்களுக்கு இது மும்மை இரட்டை 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 சாரி இதுக்கு வரணும் பகரட்டை. இங்கே 2 பகரட்டை இருக்குது, அங்கே 3 பகரட்டை இருக்குது. இதுக்குள்ள யாரும் நீளத்தில் பெருசு? இப்போ நாங்கள் விளங்கணும். திரும்பவும் சொல்கிறேன், 2ஆம் அலகம் முழுமையாக படித்தவங்க மட்டும்தான் இதை பார்க்குறது. இந்த இடத்துல ஒரு இரட்டை இரண்டு ஒற்றை பரிவில் பங்கேற்குது. ஆனால் இதில் ஒரு இரட்டை ஒரு ஒற்றை தான் பரிவில் பங்கேற்குது. எனவே இதை விட அதுக்கு ஒற்றை செல்வாக்கு அதிகம், ஒற்றை பிணைப்பில் செல்வாக்கு அதிகம். ஏன்? இங்கே ஒரு இரட்டை ஒரு ஒற்றை, ஒரு இரட்டை 2 ஒற்றை, ஒற்றை செல்வாக்கு அதிகம்னா நீளத்தில் பெருசு. அவன் நீளம் G பெருசு, இதை விட Bயை விட. ஏயும் பியும் சமன். அப்போ நாங்கள் இவ்வளோ செய்து முடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு அடுத்து இருக்கு ஆகும் நீளம் சிறியது, இது D, ஆகும் சிறுசு D. ஏன்? மும்மை பிணைப்பு. EF கடையில் போட்டி உங்களுக்கு இது பகுதி மும்மைன்னு சொல்லிக்கிறோம். என்றாலும் பரவாயில்லைன்னு ஒரு பக்கம் கலப்பு. ஏன்னா கலப்பு இது ஒரு SP கலப்பு, அதில் SP2 கலப்புனதுனால SP2 கலப்பு நீளம் பெருசு. ஆகவே FE அல்லது யாரும் இது இரட்டை, இது பகுதி மும்மை, அதுவும் பரவாயில்லை. இதுதான் CO பிணைப்பு நீளத்துக்கான வரிசை. பிணைப்பு போலவே நீங்கள் மாறி சொல்லுவீங்க, பக்கத்தை மாறி சொல்லிக்கலாம். சரி, இதே போல மாணவர்களே NO2 ப்ளஸ், இது NO2 ப்ளஸ், NL ப்ளஸ், NO3 மைனஸ். ஆனால் உங்களுக்கு திரும்ப பரிவுக்கு உட்படும் HNO3 வரைஞ்சிக்கிறோம். உங்களுக்கு என்ன பிணைப்பு நீளத்துக்கு ஏற்ப வரிசைப்படுத்த சொல்லி இது பரிவுக்கு உட்பட்ட அவங்களுக்கு தெரியும். எல்லா 3 பிணைப்புகளும் சர்வ சமனாக இருக்கு. இல்லை ப்ளஸ்ஸும் -1/3 ஒவ்வொரு இடமும், 2/3 and -2/3. ரைட், அப்போ நான் பிணைப்புகள் அதே போல் சொல்லிக்கலாம். நான் இதை A சொல்கிறேன், இந்த பிணைப்பை இந்த NOBன்னு சொல்கிறேன். இதனால் இந்த 2 சமன் மாணவர்கள், இந்த 2 பிணைப்பு நீள சமன். அவை நான் ஒன்று மட்டும் சொன்னால் போதும்.
இந்த பிணைப்பை சின்னு சொல்லுவோம், இங்குள்ள பிணைப்பை டின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு தெரிந்த ஏபிசிடியை பிணைப்பு நீளத்துக்கு ஏற்ப வரிசைப்படுத்தணும். சொல்லுங்க, நீளத்தில் பெருசு பி, ஏன் அதை ஒற்றை, பி ஒரு ஒற்றை, இது ஒரு பகுதிரட்டை, ஏ பகுதிரட்டை, டியும் பகுதிரட்டை, சி முற்றாக இரட்டை, எனவே சி நீளத்தில் சிறுசு. இப்போ உங்களோட ஏயும் டியும் பகுதிரட்டை, அதில் இது ஒரு இரட்டையும் இரண்டு ஒற்றை, இது ஒரு இரட்டை ஒரு ஒற்றை, அவர் ஒற்றை செல்வாக்கு அதிகம், ஒற்றை செல்வாக்கு அதிகம்னா நீளத்தில் பெருசு, நீளம் பெருசு. ஆகவே டி நீளத்தில் பெருசு, எதை விட, ஏயை விட. இவ்வாறு இந்த பக்கமாக நீளம் குறையுது. இங்கு வரும் SO3 2 minus, SO3 2 minus, அடுத்து SO4 2 minus, SO4 2 minus. இப்போ உங்களுக்கு தேவைங்க பிணைப்பு நீளம் தேவை. பிணைப்பு நீளம் ஆகும், இதை நான் ஏன்னு சொல்லுவோம், இதில் பரிவு நிகழமானவர்களே பின்னு சொல்லுவோம், அதுலேயும் பரிவு நிகழும் சின்னு சொல்லுவோம். பிணைப்பு நீளம் ஆகும் சிறுசு ஏ, ஆகும் சிறுசு இந்த ஏன் இரட்டை பிணைப்பு. இது பரிவால பகுதிரட்டை பகுதிரட்டை, இந்த பரிவுல இதண்ட பரிவுல இரண்டு ஒற்றையும் ஒரு இரட்டை, இரண்டு ஒற்றையும் இரண்டு இரட்டை. சீலுக்கு இரட்டை செல்வாக்கு அதிகம், இரட்டை செல்வாக்கு கூடினா நீளம் குறையும், ஆகவே பி தான் நீளத்தில் பெருசு. இரண்டு ஒரே வகையான கலப்பு, sp3 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 sp2, அதோட இரட்டை பரிவால பகுதிரட்டை பரிவால பகுதிரட்டை. ரைட், இவ்வாறு நீளம் கணுமானங்களே வலிமை கேட்டால் மாறி. சரி, இப்போ எங்களுக்கு இந்த பிணைப்பு நீள வலிமை, அதாவது நான் 6ஆம் வகுப்பில் செய்ததுன்னு ஒரு தொடர்ச்சி சொல்லிவிட்டேன். 2ஆம் அலகை படித்தவங்க மட்டுமே இதை கவனமாக உள் வாங்கிக்கொள்ளுங்க. ஏதும் தேவை நீங்கள் ரஃப் அவங்களோட நோட்ஸில் எழுதிக்கொள்ள மாணவர்களை 2ஆம் அலகை படித்தவங்க, படியாதவங்க இப்போ யோசிக்கக்கூடாது. ரைட், இப்போது வருவோம் முற்றாக தள வடிவம். பங்கீட்டு மூலக்கூறுகளின் தள வடிவம்னு பதிக்கிறோம். இது ஆர்கானிக்குரியதாக இருக்கும். இதுக்குரிய மாணவர்களை தொடர்ச்சியாக ஃபைனல் எக்ஸாம் ஒவ்வொரு எம்சிக்கு தொடர்ந்து வரும். ஆனால் படிக்கிற இடம் 2ஆம் அலகு, அது ஆர்கானிக்குடைய நினைச்சு தான் அந்த கேள்விகள் வரும். சரி மாணவர்கள், நாங்கள் அந்த பதிக்கு வரும். நல்லது, இப்போதான் 7ஆம் வகுப்புக்குரிய இந்த தலைப்புக்கு வந்துட்டோம். உங்களுக்கு தேவையான பதிக்கு வந்துட்டோம். ரைட், எங்களுக்கு தேவை பங்கீட்டு மூலக்கூறுகளுக்குரிய தள முப்பரிமாண கட்டமைப்புகள். முதல்ல நான் உங்களுக்கு சொல்லணும், தள வடிவம்னு சொல்றது கவனிங்க, ஒரு நேர்கோடு. இந்த CO2 SNF2 NO2+ இதெல்லாம் நேர்கோட்டு வடிவங்கள் நாங்கள் ஏற்கனவே இடத்துல சொல்லிக்கிட்டோம். இதே போல கோணல் H2O SO2 NO2- நீர் N, அது கோணல் வடிவங்கள். இதே போல தள முக்கோணம், BF3 CO Cl2 CS3+ முக்கோணம். கணுமானங்களை ஒரு நேர்கோடுன்னு சொன்னது, இது ஒரு நேர்கோடு, நேர்கோடு இது ஒரு தளத்தில் இருக்கு. ஒரு கோணல் ஒரு தளத்தில் இருக்கு, ஒரு தள வடிவம். கோணல் நீர் மூலக்கூறு ஒரு தள வடிவம், ஏன்னா ஒரு கோணல் வடிவம்னு ஒரு தளத்தில் இருக்கு. நான் சொல்றது அணுக்களின் பரம்பல் தள வடிவம். ஒபிட்டல்கள் நான்முகி sp3 கலப்பு விடுங்க, அணுக்கள். இது தள முக்கோணம் BF3 தள முக்கோணம், 4 அணுக்களும் ஒரே தளம், தள முக்கோணம் பேரே சொல்லுது. டி எழுத்தின் வடிவம், இந்த டின்னு சொல்றது டி எழுத்துக்குரிய வடிவம். யாம் ஒரே தளம், என் ஒரே தள வடிவம், அது ஒரு தள வடிவம். சதுர தளம்னு சொல்லி பெயர் பாருங்க, ICl3 BrF3 Xenon OF2 இதெல்லாம் டி எழுத்துன்னு சொல்றது. ICl4 Xenon FO BrFO-N, ரைட், இதெல்லாம் எங்களுக்கு தள முக்கோணம், அதாவது தள வடிவங்கள்னு சொல்கிற மாணவர்களே. ஆர்கானிக் பக்கம் முழுமையாக ஆர்கானிக் கட்டமைப்புகளுக்குள்ள தள முப்பரிமாண கட்டமைப்பு. sp3 உதாரணத்துக்கு CH4 பயோகேஸ், உங்களுக்கு தெரியும் CH4 நான்முகின்றது ஒரு தளம் அல்ல, ஆனால் கார்பனுக்களை sp கலப்பு நேர்கோள், sp2 கலப்பு கார்பன் தள முக்கோணம், தெளிவாக தள வடிவங்கள், தள வடிவங்கள். அப்போ கார்பனுக்குள்ள நாங்கள் சந்திக்கக்கூடிய sp2 கலப்புகள் எல்லாம் தள வடிவமாக இருக்கும். sp3 அப்படி இராது. ரைட், நாங்கள் ஆரம்பிப்போம். கவனிமானங்களே,
C twist acetylene ethyne இது நேர்கோட்டின் வழி இருக்கு. ஏன் இதோட sp கலப்பு நேர்கோடு, எல்லா 4 அணுக்களும் ஒரே நேர்கோட்டில் இருக்கு. அது ஒரு தள வடிவம், ஒரே தளம், ஒரே நேர்கோடு. C2H4 ethylene இந்த 4 உங்களுக்கு தெரியும். இந்த இடம் ஒரு sp2 கலப்பு, அது ஒரு தள முக்கோணம். ஒரு sp2 கலப்பு, இது ஒரு sp2 கலப்பு, அதுவும் ஒரு தள முக்கோணம். இது ஒரு தளம், அதுவும் தளம், யாவும் ஒரே தளம். எல்லா 6 அணுக்களும் ஒரே தளத்தில் இருக்கு. கவனிங்க. அடுத்து பென்சீன் CrH6. நாங்கள் ஏற்கனவே பென்சீனை கட்டமைப்பு செய்துட்டோம் ஒரு வகுப்பில், ஆர்கானிக். இதில் ஒவ்வொரு கார்பனும் sp2 கலப்பு, ஒவ்வொரு கார்பனும் sp2 கலப்பு. இந்த இவ்வாறு கருதினால் இந்த கார்பன் சார்பாக யாவும் ஒரே தளம், இந்த கார்பன் சார்பாக யாவும் ஒரே தளம், இந்த கார்பன் சார்பாக எல்லாம் ஒரே தளம், இந்த கார்பனுக்கு போங்க யாவும் ஒரே தளம். இவ்வாறு இதெல்லாம் ஒரே தளத்தில் தான் வரும். எனவே யாவும் ஒரு தளம். அதாவது பென்சீன் மூலக்கூறுக்குரிய 6 கார்பன் 6 ஹைட்ரஜன், அதாவது 12 அணுக்களும் ஒரே தளத்தில் இருக்கு. சரி, இப்போ நாங்கள் ஒரு நாலாவதுக்கு வாங்க. ஃபீனைல் அசெட்ரிலீன், ஃபீனைல் எத்தைன். அந்த பென்சீன் வளையத்தை ஃபீனைல் சொல்கிறோம், பிறகு வரும். இதை நாங்கள் வரைஞ்சால் இந்த பென்சீனுக்குரிய பாருங்க, இந்த இடம் ஒரு sp2 கலப்பு, தலை முக்கோணம், இவ்வளவு தளம். இந்த இடம் ஒரு தலை முக்கோணம், இந்த இடம் இவ்வாறு தலை முக்கோணம், இந்த இடம் ஒரு தலை முக்கோணம். இது நேர்கோடு. ஏன் நேர்கோடு? sp கலப்பு, அவை நவலம் நேர்கோடு, எல்லாம் ஒரே தளம். எனவே இந்த தளம், இந்த தளம், தல முக்கோணம், இந்த தளம், நான் சொல்ல இந்த தளம் இந்த பென்சீனுக்குரிய தளத்தில் இருக்கு. ஆனால் அதே தளத்தில் ஒரு நேர்கோடு, அதே தளத்தில் நேர்கோடுன்றதுனால இந்த மேலதிக இரண்டும் அதே தளத்தில் வரும். எனவே யாம் ஒரே தளம். மாணவர்களே, நான் திரும்ப ரிவர்ஸில் போய் இதை நீங்கள் கோப்பியில் எழுதிக்கணும், எவ்வளோ எழுதிக்கணும், கவனம். தலைவடிவம் கடிச்சு இப்போ நான் நோட்ஸ் சொல்கிறேன். ரைட், திரும்ப வாங்க. இதை நாங்கள் சொல்கிறது தைரீன் அல்லது ஃபீனைல் எத்திலீன்னு சொல்கிறது. ஃபீனைல் எத்தீன், இந்த பேர்களை கவனமாக பேர் எழுதிக்கொள்ளுங்க. தைரீன் ஸ்டைரீன்னு சொல்கிறது வியாபார பேர். ஃபீனைல் எத்திலீன் அல்லது ஃபீனைல் எத்தீன். சரி, இங்கே உங்களுக்கு தெரியும், இவ்வளோ ஒரே தளத்தில் இருக்கு. இந்த அணுக்கள் எல்லாம் ஒரு தளம், இந்த அணுக்கள் ஒரு தளம். இந்த தளத்துக்கும் இந்த 2 அணுவும் பொதுன்றதுனால எல்லாம் ஒரே தளம். இந்த கார்பனுக்கு வாங்க. இந்த கார்பன் சார்பாக இதெல்லாம் ஒரே தளம். அங்க இரண்டு இது அந்த தளத்துக்கும் இந்த தளத்துக்கும் பொதுனதுனால இதெல்லாம் ஒரே தளம், யாவும் ஒரே தளம். இந்த மூலக்கூறுக்குரிய எல்லா அணுக்களும், தைரீனுக்குரிய எல்லா அணுக்களும் ஒரே தளம். நல்ல நேரம் எடுத்து பார்க்கணும் மாணவர்களே, நீங்க இதுகளை எழுதிக்கணும். ரைட், இங்க வாங்க. இந்த இடம் பாருங்க, இதுகளை பிரவரையனம் ரிவர்ஸ்ல போய் தல முக்கோணம், ஏன் sp2 கலப்பு. இந்த கார்பன் சார்பாக இவ்வளோ தல முக்கோணம். அப்ப இதொரு தல முக்கோணம், இந்த 2 முக்கோணத்துக்கு இந்த 2 போதும், இந்த 2 கார்பனும் போதும். அப்படின்றால் இந்த 2 தளங்களும் ஒரே தளம், ஒரே தளம் தான். பிறகு நீங்க அப்படி இங்கிட்டு வரலாம், யாவும் ஒரே தளம், எல்லா அணுக்களும் ஒரே தளம். ரைட், இது நான் எளிய மூலக்கூறுகள், சிறிய மூலக்கூறுகள், தளவடிவ மூலக்கூறுகளை சொன்னேன். மூலக்கூறு அயன்களும் இருக்குது. இது சேதன பக்கம் தளவடிவத்தை சொன்னேன். ரைட்,
இப்போ உங்களோட கோப்பியில் எழுதிக்கொள்ளுங்கப்போ. இவ்வாறு ஹெடிங் ஒன்று போடுங்க. சுருக்கமாக தள வடிவ கட்டமைப்புகள், தள வடிவ கட்டமைப்புகள் ஒரு சிறிய ஹெடிங். தள வடிவ கட்டமைப்புகள். ரைட். அதுக்கு 1 முதலாவது பகுதி எழுதுங்க. எளிய மூலக்கூறுகள் அயன்களில், எளிய மூலக்கூறுகள் அயன்களில் தொடர்ந்து எழுதுங்க. அப்படி நிறுத்தி அடுத்த வரியில் எழுதுங்க. அடுத்த வரியில் சொல்லுங்க. அடுத்த வரியில் எழுதுங்க. அந்த ஹெடிங் இருக்கட்டும். அடுத்த வரியில் பின்வரும் அடிப்படை கட்டமைப்புகள், பின்வரும் அடிப்படை கட்டமைப்புகளில் அணுக்கள் யாவும் ஒரே தளத்தில் காணப்படும். அணுக்கள் யாவும் ஒரே தளத்தில் காணப்படும். அடுத்தடுத்த வரியில் எழுதுங்க. முதலாவது மார்க்ல நேர்கோடு எழுதி இவ்வாறு வரைஞ்சி உதாரணம் எழுதிக்கொள்ளுங்க. உதாரணம் எழுதுங்க. எழுதுங்க. ரைட். இதுக்கு சொல்லுங்க கோணல் எழுதி நிறுத்தி எழுதுங்க. நோட்ஸ் கோணல் இந்த வரைஞ்சி காடி போட்டு அதுக்கு உதாரணம் அந்த மூண்டையும் எழுதுங்க. அதுக்கு உதாரணம் போதும். அடுத்த வரியில் தல முக்கோணம் எழுதி இவ்வாறு வரைந்து உதாரணம் இந்த உதாரணங்கள் எழுதிக்கொள்ளுங்க. அடுத்த வரியில் டி எழுத்தின் வடிவம் எழுதி இந்த அமைப்பை வரைஞ்சி காட்டி இந்த சோடிகள் கட்டாயமில் இப்போதைக்கு ரைட் தானே குறிச்சிக்கலாம். 2 சோடிகள் மேலே இருக்குது. அதுக்கு உதாரணம் அவ்வாறு எழுதுங்க. அடுத்த வரியில் சதுரத்தலம் எழுதுங்க. 5வது ஏன் சதுரத்தலம் எழுதி இந்த அமைப்பை வரைஞ்சி உதாரணம் இந்த மூண்டையும் எழுதுங்க. ரைட். இருக்கட்டும். இப்போ ஒரு சிறிய ஹெடிங் கூட போடுங்க. அடுத்த வரியில் நான் சொல்லிக்கிறேன். நிறுத்தி எழுதிக்க சொல்லி நோட்ஸை வேகம்னு சொன்னான். இவ்வாறு ஹெடிங் கூட போடுங்க. தள வடிவ சேதன மூலக்கூறுகள், தள வடிவ சேதன மூலக்கூறுகள். அதுக்குள்ள உதாரணம் எத்திலீன் அசெட்ரிலின் என்ன கவனம். அசெட்ரிலின் ஒரு கோடு எத்தைன் அசெட்ரிலின் இன்னொரு பேர் எத்தைன். பேர்கள் வேற படிப்போம். இதே போல வரைஞ்சிக்கொள்ளுங்க. வரைங்க. ரைட். உதாரணம் 2 எத்திலீன் எத்தீன் C2H போன் எழுதி இதை வரைஞ்சிக்கொள்ளுங்க. மூன்றாவது பென்சீன் எழுதி பென்சினை நீங்கள் ரிவர்ஸில் போய் வரைஞ்சிக்கொள்ளுங்க. நான் இங்கே கிறுக்கு இருக்கிறேன். நீங்கள் ரிவர்ஸில் போய் வரைங்க. 4வது பேர் சொல்லுங்க. ஃபீனைல் அசெட்ரலீன் இன்னொரு பேர் ஃபீனைல் அசெட்ரலீன் அல்லது ஃபீனைல் எத்தைன் ஏதோ ஒரு பேர் எழுதுங்க. ரைட். எழுதி நான் ரிவர்ஸில் போய் நான் முன்னே வரைஞ்சிருந்த கட்டமைப்பு அந்த வடிவத்தில் வரைஞ்சிக்கொள்ளுங்க. நீங்கள் விரும்பினா பென்சிலால் இவ்வாறெல்லாம் காட்டிக்கொள்ளுங்க. உங்களுக்கு விளையாடக்கூடியதான். 5வது அதே போல் ஃபீனைல் எத்திலீன் இன்னொரு பேர் ஃபீனைல் எத்தீன் எத்திலீன் அடுத்து எத்தீன் தைரின் ரிஜிஃபார்ம் தயாரிக்கிற மூலப்பொருள் அது தைரின். இதை வரைஞ்சி போட்டு பென்சீன் CHN டபுள் பாண்ட் CH2 பிற இதையும் வரைஞ்சிக்கொள்ளுங்க. ரிவர்ஸில் போய் ரைட். இது நாங்கள் பென்சால்டிஹைட்
பென்சல்டி ஹைட்னு எழுதுங்க. பென்சல்டி ஹைட். பென்சீன் CH, ஆறாவது பென்சீன் CH. ரைட். அதே போல் அதை வரைஞ்சிக்கணும். இது கையுபேசி பேருக்கு நீங்கள் பிறகு படிக்கலாம். அதையும் தானே எழுதிக்கலாம். ஃபீனைல் மெத்தனல். ஐயுபிஎஸ் பேர் ஃபீனைல் மெத்தனல் என்ற பேர் இருக்கு. சரி, இதை நீங்கள் வரைஞ்சிக்கணும். நல்லது. இப்போ நீங்கள் ஆர்கானிக் டியூட்டுக்கு வரும். உங்களோட ஆர்கானிக் ஃபேஸ் டியூட் எடுங்க. இப்போ நான் கோழிகளுக்கு வருவோம். நான் அனுப்பப்பட்ட மாணவர்கள் இந்த முதலாம் ஆர்கானிக்கும் என்னால் அனுப்பப்பட்ட இந்த முதல் ஆர்கானிக் டியூட்டுக்கு வாங்க. ஃபேஸ் டியூட். ரைட். இதில் மாணவர்களே 13ஆம் கேள்வி. நான் இந்த 9ஆம் 10ஆம் கேள்விக்குரிய இரண்டாவது பக்கம் 9ஆம் 10ஆம் கேள்விக்குரிய விளக்கம் இந்த 22 பட்ஜெட்டுக்கும் ஆர்கானிக் படிக்கலாம்ன்றதில் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். நல்ல ஒரு முறை பார்த்துக்கொள்ளுங்க. திரும்ப நேரம் வீணாக தேவையில்லை. 11ஆம் கேள்விக்கு வந்தால் உங்களுக்கு தெரியும், எப்போதும் இரு அணுக்களுக்கு இடையில் ஒரு சிக்மா இருக்கும். மேலதிக பிணைப்புகள் இருந்தால் அவை யாவும் பை பிணைப்பு. ஏன்னா ஒரு போதும் 2 சிக்மா ஒரு இரு அணுக்களுக்கு இடையில் 2 சிக்மா 3 சிக்மா வர முடியாது. மூன்றுமே பை பிணைப்பாக இருக்கவும் முடியாது. ஒரு சிக்மாவுடன் ஒரு பை பிணைப்போ 2 பை பிணைப்போ வரலாம். இப்போ நீங்கள் விட எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. 12ஆம் கேள்வி உங்களுக்கு பிரச்சனை நான் செய்துட்டோம். 13ஆம் கேள்வி. 13ல் முதல் கூட்டிவாறு வருகிறது. ஹைட்ரோ கார்பன் கட்டமைப்புகளில் sp2, sp2 கலப்பிலான CC ஒற்றை பிணைப்பிலும் ஒற்றை அல்ல, இதில் கமான்னு போட்டுக்கலாங்க. C, பிணைப்புகளிலும் sp2 கலப்பிலான C, பிணைப்புகளும் நீளம் குறைந்தது. C, சொல்லி போட்டுக்கணுமா, திருத்திக்கொள்ளுங்க, அச்சுப்புல இருக்கு. ரைட். இப்போ உங்களுக்கு கேள்வி என்னென்றால் sp2 கலப்பிலான C, பிணைப்பு இருக்குதாம். sp கலப்பிலான C, பிணைப்பு இருக்குதாம். இதில் இந்த முதல் பகுதி தான் நீளம். எது நீளம் பெரியது சிறியது அதான் சுருக்கம். கவனமானவனே, வெறுமனே கலப்பை பார்த்துக்கிட்டு பிணைப்பு நீளத்தை ஒப்பிட முடியாது. தெளிவாக இருக்கணும். நாங்கள் சொல்லிட்டோம், மும்மை பிணைப்பை விட இரட்டை பிணைப்பை விட பகுதி இரட்டை ஒற்றைன்னு போக நீளம் கூடிக்கிட்டு போகும். sp2 இலான பிணைப்பு உண்டால் நான் அதை சொல்கிறேன், இரட்டை பிணைப்புன்னு சொல்லுவோம். வரலாம் தானே? இப்படி வரலாம். சரி, sp ஒரு இரட்டையாக இருந்திருந்தால் இந்த கருத்து பரவாயில்லை. இரட்டையாக இருந்திருந்தால் பரவாயில்லை. அப்படி ஒரு சந்தர்ப்பம் சொல்றேன்னு பாருங்க. ஒரு இவ்வாறான மூலக்கூறு பாருங்க. இது sp2, அது sp. இது sp2. இப்போ அந்த கூற்று சரி வரலாம். ஆனால் இதை நீங்க இவ்வாறு கருதினால் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை கற்பனை செய்யுங்க. இந்த இடத்துல இந்த ஒற்றை பிணைப்பை பாருங்க. பல கூற்றுக்காணங்கள் செய்யும் பொழுதோ எப்போதும் இந்த முதலாம் கூற்றுக்கும் அதே போல இரண்டாம் கூற்று ஒவ்வொரு கூற்றுக்கும் எதிரான கருத்தை யோசிக்கணும். நாங்கள் அதுக்கு சார்பாகவே போயிருந்தால் எல்லா கூற்றுக்காணத்துக்கும் முதலாம் விட தான் வரும். விளங்குது? அவங்க சொல்றதெல்லாம் சரின்னு எடுத்தோம்டா எல்லா கூற்றுக்காரண கேள்விகளுக்கும் முதலாம் விட தான் வரும். கூற்றுக்கான கேள்விமானங்களை பலவிட ஒரே காரணம், அடிப்படை பேசிக் தியரி இல்லாததான். ஒரு தியரியை சரியா படிக்காதான் ஒரே ஒரு காரணம். தியரி படமாக்கி கூற்றுக்கான செய்ய முடியாது. நான் சொல்ல வந்த விளைங்க பாருங்க. இப்படி ஒரு இரட்டை பிணைப்பை நெய்யும் நாங்கள் சொல்ல இதை ஒப்பிடுங்க. இந்த கட்டமைப்பை பாருங்க. இந்த இடம் sp2 இந்த இடம் sp2 இப்போ சொல்லுங்க, sp2 sp2 நீளத்தில் பெருசு? இதுல எது நீளம் பெருசு கேட்டா நீங்க நீளம் இது பெருசுன்னு சொல்ல விரும்புவீங்க.
ஆனால் இப்படி ஒரு கட்டமைப்பை பார்க்க என்ன விளங்கும்? இது இரட்டை, அது ஒற்றை. ஒற்றை தான் நீளம் பெருசு. ஆகவே அதுதான் நீளம் பெருசுன்னு சொல்லி. ஆகவே நான் திரும்பவும் சொல்கிறேன், சரியா விளங்கிக்கொள்ளுங்க. நான் சொல்ல முயற்சிக்கிறத விளங்கிக்கொள்ளுங்க. வெறுமனே கலப்புகளை பார்த்து நீளத்தை ஒப்பிடாதீங்க. ஒரே வகையான, நான் எழுதிக்கிறீங்க வசனம், ஒரே வகையான வெவ்வேறு பிணைப்புகள், யாவும் ஒற்றை யாவும் இரட்டை. அந்த இடத்துல தான் நீ கலப்பை பார்த்து போட்டு நீளம் எது பெருசு சிறுசு சொல்லணும், வலிமை எது கூட குறைய சொல்லணும். வெறுமனே கலப்பை மட்டும் பார்த்துக்கிட்டு சொல்ல முடியாது. அதான் அவை அந்த முதல் கூட்டு தவறு. 13ஆம் கேள்வி 2 உண்மை உங்களுக்கு விளங்கும். 14ஆம் கேள்விக்கு வாங்க. பென்சின் மூலக்கூறு சம்பந்தமாக பின்னாலும் கொடுக்கிறது மிகவும் பொருத்தம். 3C இரட்டை C அல்லது 2C. உங்களுக்கு தெரியும் பென்சினில் யாவும் தவறு. பென்சினுக்குள்ள 3C இரட்டை C and C இரட்டை Cயில் மோண்ட், C ஒற்றை C மோண்ட் இல்லை, அப்படி எதுவுமே இல்லை. இருப்பது 6 பகுதிரட்டை பிணைப்பு. என்னோட முதல் கூற்றுப்புல சாரி 5வது விட 14ஆம் கேள்வி. 15ஆம் கேள்வியில் எத்திலீனில் உள்ள கார்பன் கான் பிணைப்பு தூரத்திலும் பென்சில் சிசி பிணைப்பு தூரம் கூடவாகும். உண்மை. எத்திலீனுக்குள்ள இருப்பது C இரட்டை C, பென்சினுக்குள்ள பகுதிரட்டை. ஆகவே அதிலும் இது நீளம் கூடியது. ஞாபகப்படி 134 பிகோமீட்டர், 139 பிகோமீட்டர் ஏதோ நீளம் பெருசு. அது உண்மை. பென்சின் மூலக்கூறு மூலக்கூறும் பெரிய, அது பரவாயில்லைன்னு அவங்களுக்கு விளங்கும். 16ஆம் கேள்விக்கு வாங்க. பின்னாலும் கூறுகள் பென்சின் பற்றிய தவறான கூற்று. பென்சினின் பரிவு கலப்பினம், பென்சினுக்குரிய பரிவு கலப்பினம் இல்லை. நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், இது பரிவு கட்டமைப்புகள். இந்த இரண்டும் பரிவு கட்டமைப்புகள். பரிவு கலப்பினம், பரிவு கலப்பு என்று சொல்றது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொன்றும் பகுதி இரட்டை பிணைப்புக்குரியது. இதுதான் பரிவு கலப்பு. இதை நாங்கள் சுருக்கமாக இப்படி ஒரு வட்டத்தால் சொல்கிறோம். இதுதான் பரிவு கலப்பினம். இது பரிவு கட்டமைப்புகள். இது பரிவு கலப்பு உண்மையான வடிவம். இதான் அந்த பரிவு கலப்பு உண்மையான வடிவம். பரிவு கலப்பினம் இந்த 2 அல்ல, அது 1 தான். அவங்களுடைய எது தவறு? முதலாவது கூட்டு தவறு. மீதி எல்லாம் உங்களுக்கு விளங்கிக்கலாம். நான் நினைக்கல சந்தேகத்துக்குரியதாக 6 காவனம் sp2 நாங்கள் நேரம் வீணாக தேவையில்லை. இரு காவனனுக்கு பிணைப்பு நீளங்கள் ஒரே பெருமானம், அதெல்லாம் சரி. அடுத்து உங்களுக்கு தெரியும் இதில் எல்லா பிணைப்பு கோணங்களும் n, அது C இவ்வாறு HCCயாக இருக்கலாம், இதாக இருக்கலாம், அல்லது உள்ள CCயாக இருக்கலாம். எல்லாம் திருத்தமாக 120 பாகை, அதுகள் பிரச்சனை இல்லை. 6 ஐதரசன் 6 கார்பன் எல்லாம் உங்களுக்கு தெரியும், யாவும் ஒரே தலைமன், அதெல்லாம் சரி. அவங்களோட 16ஆம் கேள்வி நீங்கள் விளங்கிக்கலாமானவர்களே. 17 நாங்கள் செய்துட்டோம். 18ஆம் கேள்விக்கு வாங்க. 18ஆம் கேள்விக்கு வாங்க. மூலக்கூறில் எல்லா அணுக்களும் ஒரே தளத்தில் அமையாத மூலக்கூறு. எல்லா அணுக்களும் ஒரே தளத்தில் அமையாத மூலக்கூறு எது? அதான் நம்மளோட கேள்வி. பென்சீன் எல்லா அணுக்களும் 12 அணுக்களும் ஒரே தளம். போரான் மோ குளோரைடு BCl3 தளமுக்கோணம் எல்லாம் ஒரே தளம். அயோடின் மோ ஃப்ளோரைடு ஒரு டி எழுத்தின் வடிவம் ஒரே தளம். மெத்தனல் பெயரில் படிப்போம். இதான் மெத்தனல். தெரியாதவங்க இப்போ யோசிக்கக்கூடாது, படிப்போம். மெத்தனல் எல்லாம் ஒரே தளம். ப்ரோப்பீன் C3H6 சொன்னால் இதுவும் படிக்காதவங்க பெயர் படிக்க இப்போ தெரிய வரும், அவசரப்படுறையில். எனவே இங்கு இவையாம் ஒரே தளம், இதெல்லாம் ஒரே தளம். இந்த CS3 இவை வெவ்வேறு தளம், உலகம் ஒரே தளம். இந்த மூண்டும் தான் வேறொரு தளம். இந்த மூண்டும் இன்னும் ஒரு தளம். அவங்களுக்கு கோழி கூட 5வது விட நல்லது. எல்லா அணுக்களும் ஒரே தளத்தில் அமையாதது. என்ன விளங்கிக்கலாம், கஷ்டம் இல்லை உங்களுக்கு. 19ஆம் கோழியில்
கலப்பு பற்றிய எது உண்மையானதல்ல. குறிப்பிட்ட கலப்பொன்றிலிருந்து உருவான கலப்பொபிட்டல்கள் ஒரே உருவமைப்பு, உங்களுக்கு தெரியும், ஒரே வடிவம், ஒரே சக்தி, ஒரே பருமன், இந்த மூன்று மொத்தது. இரண்டாவது, கலப்பொபிட்டல்கள் நினைக்கிற அந்த திருத்திக்கொள்ளுங்க, பை பிணைப்புகளை உருவாக்கலாம் அப்படியா இருக்குமே இல்லை. ஒரு போதும் கலப்பொபிட்டலால் பை பிணைப்பு வராது. பை பிணைப்பு வருவது பிபி அணு ஒபிட்டல் அல்லது பிடி அணு ஒபிட்டலால் தான் பை பிணைப்பு வரும். அவை எது உண்மையானதல்ல. இரண்டாவது விட. 19 மூன்றாம் விட sp2 கலப்பு கோணம் 120 விளங்கும். நாலாவது விட ஹைட்ரோ கார்பன் அணுக்கள் எல்லாம் கலப்பு. ஹைட்ரோ கார்பனை விடுங்களேன், காரியம் வைரத்துக்குள்ளேயும் கார்பன் அணுக்கள் என்ன கலப்பு, ஏன்னா பிணைப்பு இருக்குது, அவை கலப்பு. குறிப்பிட்ட கலப்பிலிருந்து உருவான கலப்பு ஒபிட்டல்கள் ஒரே சக்தி, உண்மை, ஒரே சக்தி, ஒரே பருமன், ஒரே வடிவம். ரைட், 20ஆம் கேள்விக்கு வாங்க. அணு ஒபிட்டல்கள் சம்பந்தமாக இது எவை உண்மை? 20ஆம் கேள்வி. இரு பி ஒபிட்டல்களின் மேற்பொருந்தில் ஒரு பைப்பிணைப்பு எப்பொழுதும் உருவாகும். 2 பி ஒபிட்டலால் ஒரு பைப்பிணைப்பு எப்பொழுதும் இல்லை. 2 பியின் நேரான மேற்பொருந்தால் சிக்மா, பக்கவாட்டு மேற்பொருந்தால் பை. எனவே 2 பி மேற்பொருந்துறதுனால எப்போதும் பைப்பிணைப்பு அல்ல, சிக்மாவும் வரலாம். அது நேரானதா பக்கவாட்டானதுக்கு ஏற்ப வேறுபடும். எனவே ஏப்பில் 20 பியை பாருங்கள். எஸ் ஆர்பிட்டல் பி ஆர்பிட்டல் மேற்பொருந்துகள் சிக்மா பிணைப்பொன்றோ பை பிணைப்பொன்றோ உருவாகலாம். இல்லை, எஸ்பியால் ஒரு போதும் பை பிணைப்பு வராது, சிக்மாவோ பையோ இல்லை, சிக்மா மட்டும்தான் வரும், பை வராது. அவை பிஎம்பில். சியை பாருங்கள். இரு எஸ் ஆர்பிட்டல்களின் மேற்பொருந்துகையில் ஒரு சிக்மா பிணைப்பு எப்பொழுதும். 2 எஸ் மேற்பொருந்தினால் ஒரு சிக்மா பிணைப்பு எப்பொழுதும். உண்மை, எப்போதும் சிக்மா மட்டும்தான் வரும், எஸ்எஸ் ஆன. டி, கலப்பில் ஈடுபடும் எஸ்கமா பி ஆகிய ஓபிட்ட ஒரு அணுவுக்குரியன இருக்க வேண்டும். கலப்பில் ஈடுபடும் பாருங்க, CR 1:2, 2s1 2p3, 2s1 2p3. கலப்பில் ஈடுபடுவது என்ன? இந்த எஸ்எம் ஒரு பிஎம் அல்ல, எஸ்எம் 2 பிஎம், எஸ்எம் 1 பிஎம். அதாவது ஒரு அணுவின் வெவ்வேறு ஒபிட்டல்கள் தான் இவ்வாறு கலப்பில் ஈடுபடும். ஒரு அணு உண்டு கவனிங்க, இது 4. ஒரு அணுவின் வெவ்வேறு ஒபிட்டல்கள் தான் கலப்பில் ஈடுபடும். இது என்ன கவனம்? மேற்பொருந்தலில் ஈடுபடுவது வெவ்வேறு அணுக்களின் இரு ஓபிட்டல். வெவ்வேறு அணுக்களின் இரு ஓபிட்டல் தான் மேற்பொருந்தலில் ஈடுபடும். கலப்பில் ஈடுபடுவது ஒரே அணுவின் வெவ்வேறு ஓபிட்டல். இன்னும் எங்களுக்கு அதோட உண்மையான சிடி நல்லது. 20ஆம் கேள்வியில். சரி, இப்போ நாங்கள் 21ஆம் கேள்விக்கு வரோம். கேள்வியில் எஸ்பி கலப்பாக்கமடைந்த அணு ஒன்று தொடர்பாக உண்மையான கூற்றுக்கள். எப்போதும் விஎஸ்சிபிஆர் சோடிகள் 2. 2ஆம் அலகு இன்னும் படிக்காதவங்களுக்கு தெரியாது, பரவாயில்லை. விஎஸ்சிபியான ஒரு சிக்மா, ஏன்னா சிக்மா தனிச்சோடிகளின் மொத்த எண்ணிக்கை விஎஸ்சிபிஆர்னு சொல்கிறோம். ரைட், இப்போதைக்கு எப்போதும் விஎஸ்சிபிஆர் சோடிகள் 2 உண்மை. என்ன எஸ்பி கலப்பாக்கம் அடையுதுன்னு சொன்னால், அதாவது சிக்மா பிணைப்பு ப்ளஸ் தனிச்சோடி இதனை கொடுத்தவங்க தான் விஎஸ்சிபிஆர் சோடிகளின். அது கட்டாயம் 2 இருக்கணும், இனிதான் கலப்பை தீர்மானிக்குது. அது ஒரு உண்மை. மும்மை பிணைப்பை உருவாக்கலாம். எஸ்பி கலப்பாக்கம் இருந்தால் எங்களுக்கு தெரியும், இவ்வாறு மும்மை பிணைப்பு உருவாக்கலாம், பிழையில்லை. எப்பொழுதும் சிக்மா பிணைப்புகள் 2 தோன்றுதல் வேண்டும். எஸ்பி கலப்பாக்கத்துக்கு எப்போதும் 2 சிக்மா பிணைப்பு தோன்றுதல் வேண்டும். காரணம் இதில் 2 சிக்மா இருக்குது, ஒரு கார்பனுக்கு சரி. ஒரு பெரிலியம் குளோரைட் 2 சிக்மா சரி. ஆனால் நாங்கள் ஒரு கார்பன் மோனாக்சைடுக்கு போனால் நாங்கள் சொன்னோம் இங்கே ஒரு சிக்மா தான் வருகிறது. இது ஒரு எஸ்பி கலப்பாக்கம் கார்பன், ஆக்சிஜனும் எஸ்பி கலப்பாக்கம், என் கார்பனுக்கு ஒரு சிக்மா அல்லது ஆக்சிஜனுக்கு ஒரு சிக்மா. அது தவறு, அப்படிதான் அவங்க ஸ்கீம் கொடுத்தவங்க, டிபார்ட்மெண்ட் பேப்பர். ரைட், எப்பொழுதும் பைப்பிணைப்பு ஒன்றேனும் தோன்றுதல் வேண்டும். பாருங்க, இது எஸ்பி கலப்பு, எந்த ஒரு பைப்பிணைப்பும் இல்லை, 2மே சிக்மா மட்டும். ரைட், அவங்களுக்கு விட எடுத்துக்கலாமானவர்களே, பிரச்சனை இல்லை. 22ஆம் கேள்வி நாங்கள் ஏற்கனவே செய்தோம். எத்தைன் மூலக்கூறு சம்பந்தமாக இது மிகவும் பொருத்தம். எத்தைன் மூலக்கூறு ஒரு சிக்மா
இந்த மூலக்கூறில் மொத்தம் ஒரு சிக்மாப்பில் 3 சிக்மா, 2 சிக்மாப்பில் 3 சிக்மா, ஒரு பைப்பில் 2 பை, 2 பை பிணைப்பில் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்து, பிணைப்புகள் செங்குத்து இல்லை, டி தான் விடேன். 2 பிணைப்புகளின் இரு தளங்களுக்கு இடையே உள்ள கோணம் 90. என்ன பிணைப்பின் தளங்கள் நாங்கள் படிச்சிட்டோமே. ரைட். 23ஆம் கொள்கையில் C2H4 மூலக்கூறில் பிணைப்பு ஒபிட்டல்கள் யாம் ஒரே தளத்தில் காணப்படும். பிணைப்பு ஒபிட்டல்கள் யாம் ஒரே தளம். உங்களுக்கு தெரியும், இதில் சிக்மா பிணைப்பு ஒபிட்டல்கள் எல்லாம் ஒரே தளம் சரிதான். ஆனால் இந்த பைப்பிணைப்பு ஒபிட்டல் எப்படி வருமா? தளத்துக்கு, இந்த மூலக்கூறு தளத்துக்கு செங்குத்து. ஆகவே பிணைப்பு ஒபிட்டல்கள் யாம் ஒரே தளம். அது பிழைக்குதுங்க. சிக்மா பிணைப்புகள் 5க்கும் ஒரே தளம். ஆனால் பிணைப்பு ஒபிட்டல் தளத்துக்கு செங்குத்து. 2வது கூட்டம் உங்களுக்கு பிரச்சனை விளைக்கலாம். சரி. கிழக்குள்ள கிழவான இலகுவானது. நான் அதை பற்றி பல இடங்களில் செய்துட்டேன். இதுக்கு முதல் வீடியோவில் தெளிவாக நாங்கள் ஒரே முறை 29ஆம் கொள்கைக்கு போவோம். 29ஆம் கொள்கைக்கு வரும். அதில் நாங்கள் சில விடைகள் பிணைப்பு நீளம் வலிமையை செய்துட்டோம். அதை விட்டு அடுத்ததை பாருங்கள். 29ஆம் கொள்கை CH3CH double bond CH C மும்மை CH பற்றியது உண்மை. இம்மூலக்கூறு எல்லா கார்பன் அணுக்களும் ஒரே தளத்தில் அமைந்திருக்கும். எல்லா கார்பனும் ஒரே தளமும். கார்பன் அணுக்கள் யாவும் ஒரே தளம். நாங்கள் ஆரம்பிக்கிறது இலகுவாக இருக்கும். இதே போல் பழைய கொள்ளுங்க மாணவர்களே, தேவையானகளை எழுதி கொள்ளுங்க. நான் இங்கே சொல்ல தேடி தரும் என் ரஃப் நோட்ஸில் நீங்கள் அப்படி எழுதிக்கிட்டு போங்க. உங்களுடைய 29ஆம் கொள்கை. ரைட். இந்த இடத்துல ஆரம்பிப்போம். உங்களுக்கு தெரியும், இந்த இடம் யாம் ஒரே தளம், இவ்வளவு ஒரே தளம். பிறகு இது SPSPனதுனால நேர்கோடு. இவ்வாறு நேர்கோடு. இந்த மூண்டைச்சம் விடுங்க. இது இன்னும் ஒரு தளம். இந்த மூண்டைச்சம் இன்னும் ஒரு தளம். உங்களுக்கு தெரியும், இவ்வளவும் ஒரு தளம், அவ்வளவும் ஒரு தளம். எனவே இவ்வளவும் ஒரு தளம். இது நேர்கோடு, அதே தளம். அவ்வளவும் ஒரே தளம். ஆகவே எல்லா காவனும் ஒரே தளம். இந்த மூண்டைச்சம் மட்டும் விட்டு, இந்த மூண்டைச்சம் தனி ஒரு தளம், இந்த மூண்டைச்சம் விட்டு மீதியாகவும் ஒரே தளம். அவங்களோட ஏற்பிழை இல்லை. பிசி நாங்கள் ஏற்கனவே கதைச்சிட்டோம். டியில் பாருங்கள். இம்மூலக்குள் 3 காமன் அணுக்கள் ஒரே நேர்கோடு. 3 அணுக்கள் ஒரே நேர்கோடு. இந்த 3ம் ஒரே நேர்கோடு. எனவே அதுவும் பரவாயில்லை. 30ஆம் கொள்கைக்கு வரும் பாருங்கள். 30ஆம் கொள்கை பின்னரும் கூட்டுக்களை கவனத்தில் கொள்க. H2C double bond CW, அதில் ஒரு CH3 வருகிறது. C மும்மை CH. ரைட். அங்கே விடைகளை பார்க்கும்பொழுது எங்களை கட்டமைப்பை வரையத்தான் வேணுமே. 30ஆம் கொள்கை. வரையும் போதுமான முதலில் இரட்டை பிணைப்பு நடத்த வரைந்தால் இலகுவாக அப்படியே பழகி கொள்ளுங்க. நீங்களும் அவை 2H. ரைட். காமனுக்கு பெயர். இது V, இது X, Y, Z. நல்லது. எனவே இதில் அந்த CH3 குறியது X கார்பன், VW X கார்பன். இப்போ YZ உங்களுக்கு தெரியும். SP அவை ஒரே நேர்கோட்டில் ரைட் வைஸ். இப்போ இந்த CH3க்கு வாங்க. இந்த பகுதி உங்களுக்கு தெரியும். இந்த மூண்டைச் இது ஒரு நான்முகி. இந்த இடம் ஒரு SP3 கலப்பு நான்முகி. இந்த மூண்டைச்சும் ஒரு தளம். இந்த மூண்டைச்சு மட்டுமே இன்னொரு நான்முகியில் அந்த கீழே வரக்கூடிய மூண்டைச்சு மட்டும் ஒரு தளம். ரைட். ஏனைய பகுதியை பாருங்கள்.
இப்போ நாங்கள் விளங்கணும் பாருங்க, இந்த இடம் ஒரு sp2 கலப்பு. எனவே இவ்வளவும் தல முக்கோணம். இந்த இடம் sp2 இவ்வளவு தல முக்கோணம். இதொரு தல முக்கோணம், இதொரு தல முக்கோணம். எனவே இவ்வளவு யாவும் ஒரே தளம். இதெல்லாம் நேர்கோடுன்றது 4 அவ்வளோ ஒரே தளம். இந்த மூண்டைச்சை விட்டு மீதி யாவும் ஒரே தளம். மூண்டைச்சை விட்டு மீதி எல்லா அணுக்களும் ஒரே தளம். ரைட், அதில் உங்களுக்கு வருது YWX. இந்த கோணம் 120 பரவாயில்லை, ஏறத்தாழ 120 பரவாயில்லை. அண்ணல்வா 120. எல்லா கார்பன் அணுக்களும் ஒரே தளம். உண்மை இந்த H மூண்டை மட்டும் மீதி எல்லாம் ஒரே தளம். எல்லா H அணுக்களும் ஒரே தளம். அதே போல VWYX ஏதோ செடாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஏதோ திருத்திக்கொள்ளுங்க. ஒரே நேர்கோடம். இந்த 4 ஒரே நேர்கோடு இல்லை, அது பிளேன். அது பிளேன். ரைட், நாங்கள் 31ஆம் கேள்விக்கு வரோம். 31ஆம் கேள்விக்கு வரோம். கேள்வி. அதுவும் 32ஆம் இன்னும் ஆர்கானிக் பேர் படிக்கலாமானங்களே. ப்ரோபீனல் அதே மூலக்கூறு தான். இரண்டுக்கும் ஒரே மூலக்கூறு தான். 2012 2016 இரண்டும் ஒரே மூலக்கூறுக்குரிய கேள்வி தான். ரைட், வருவோம். 31 32 ஒரே மூலக்கூறு. இது எவை உண்மைன்னு சொல்லி அவங்களோட முதல் வேலை இதை நாங்கள் வரையணும். வரையும் பொழுது நான் சொல்லிக்கிறேன், இலகுவானது இரட்டை பிணைப்புலிவாறு ஆரம்பிக்கிறது. CS2 ரைட், இவ்வளோ சரி. இப்போ நான் CS2 சரி, CS அடுத்து கார்பன். அந்த கார்பன் மீது இவ்வாறு ஒரு தலமுக்கோண வடிவம். சரியான, அதாவது மாணவர்கள் இதை நான் கொஞ்சம் விரிவாக கட்டமைப்பு பழகிக்கணும். நாங்கள் பிறகு வருவோம், தொடர்ந்து படிக்க போகிறோம் ஆர்கானிக். ரைட், இதை நாங்கள் வரைஞ்சால் பாருங்கள், இந்த இடம் ஒரு தல முக்கோணம். ஏன் sp2 கலப்பு. இது இவ்வளோ ஒரு தல முக்கோணம். இரண்டு தல முக்கோணங்களும் இரண்டுக்கும் இந்த ரெண்டும் பொதுன்றதுனால யாவும் ஒரே தளம். இது ஒரு தல முக்கோணம். இந்த இரண்டும் பொதுன்றதுனால இந்த ரெண்டு ஒரே தளம். எனவே யாவும் ஒரே தளம். எல்லா அணுக்களும் ஒரே தளம். ஒவ்வொரு காவனும் sp2 எல்லா அணுக்களும் ஒரே தளம். அதில் 32ஆம் கேள்வியில் 3 காவன் அணுக்களும் ஒரே நேர்கோடுப்பில் ஒவ்வொன்றும் sp கலப்பு 2 கூற்றும் பிள்ளை 32. 31ஆம் கேள்விக்கு வாங்க திரும்ப. எல்லா 3 காவன் அணுக்களும் sp2 கலப்பு உண்மை. எல்லா 3 ஒரே நேர்கோடு. அது பிள்ளை கார்பன் அணுக்கள் ஒரே தளத்தில் காணப்பட மாட்டாத பிள்ளை ஒரே தளத்தில் காணப்படும். அது உண்மையான கார்பன் மட்டும் இல்லை, CHO எல்லா அணுக்களும் ஒரே தளத்தில் இருக்கு. 33ஆம் கேள்விக்கு வாங்க. 33 2018க்குரிய கேள்வி. ரைட், 2018 மனித கேள்விகளை நான் இப்படி வேகமாக செய்துக்கிட்டு போகிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, இந்த ஒவ்வொரு கேள்வியும் நீங்கள் நிறுத்தி ஏன்னா சிரமமாக 22 பேஜ் 21 ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோக்களை பார்த்து திருத்திக்கொள்ளுங்க. இதில் கொஞ்சம் ரஃபில் செய்து பயிற்சிடுங்க மாணவர்களே. ரைட், இப்போ நாங்கள் வரும் 2018 கேள்வி. 33 2018 கேள்வி. CS3 C மும்மை CCHO. ரைட், ABCD துறப்பாக எது உண்மையான கூற்று. எல்லா 4 கார்பன் அணுக்களும் ஒரே தளம். எல்லா 4ம் ஒரே தளம். ரைட், நாங்கள் என்ன செய்வோம், நேர்கோட்டை வரைவோம். எங்களுக்கு தெரியும் இவ்வளோ நேர்கோடுன்னு சொல்லி தெரியும். ஏன் இது sp கலப்பு நேர்கோடு. CHOன்னு சொன்னால் இவ்வாறு இந்த அமைப்பில் வரும். அந்த இடம் sp2 கலப்பு. இந்த இடம் H3N ஐதரசன்
இது ஒரு sp3 கலப்பு இவ்வளவு ஒரு தளம் எனவே இந்த எல்லா காவனும் ஒரே நேர்கோடுன்னு சொன்னால் கட்டாயம் என்ன ஒரே தளம் அப்போ முதல் கூற்று எல்லா 4 காவன் அணுக்களும் ஒரே தளம் உண்மை காவன் மட்டும் இல்லை இந்த ஐதரசன் ஆக்சிஜனும் அதே தளம் இந்த 3 விட்டு பிறகு வருது CDH ஆகிய இடையிலான கோணம் அன்னளவாக 120 இந்த இடமே CDH இது CDH அப்படியா இருக்குமா என்ன ஆமாம் பிணைப்பு கோணம் CDHக்கும் அதாவது இந்த பிணைப்புக்கும் இந்த கோணம் 120 சொல்லாரு அன்னல்வா 120 பிழை இல்லை சரியா விளையங்குளம் மாணவர்களே சி குறிய விடைக்கு வாங்க 33 சி 2018 32ஆம் கலைக்குரிய சி விட CBCC விட இரண்டும் சிக்மா இரண்டு பைப் ஒரு பைப் 2 சிக்மா இது CA இது CBCC இந்த இடத்துல CBCC இடையில 2 சிக்மா இல்லை ஒரு போதும் இரு அணுக்களுக்கு 2 சிக்மா வராது ஒரு சிக்மா 2 பை அவை அது பிள்ளை அடுத்து டி குறிய விட CBCC இடையில இந்த 2 இடையில ஒரு சிக்மா 2 பை அது நல்லது ஒரு சிக்மாவும் 2 பையும் சரி இந்த இடத்துல கோணமா விடைகள் எடுத்துக்கொள்ளுங்க 34ஆம் கொள்ளைக்கு வாங்க 34ஆம் கொள்ளை 2019 48 ஒரு கீட்ரோனின் கார்பனைல் அணுவும் அதனுடன் பிணைந்து ஏனைய அணுக்களும் ஒரே தளம் தொடர்ந்து வருகிறது சேதன சேர்வைகளின் பெயர்கள் வருகிறது மாணவர்களே கார்பனைல் என்னென்னு படிப்போம் இப்போதைக்கு நான் எழுதுகிறேன் கார்பனைல் சொன்னால் CO 2 பக்கம் C அல்லது H இதுவும் வரலாம் இந்த வடிவம் 2 பக்கம் H இதுவும் ஒரு கார்பனைல் 2 பக்கம் C வந்தாலும் கார்பனைல் ரைட் எனவே அல்லது சியும் ஹெச்சும் வரலாம் இதெல்லாம் கார்பனைல் அவர் சொல்லாரு அவர் கீட்ரோன்றது 4 2 பக்கம் C தான் வருமா 2 பக்கம் C வரும் இது கீட்ரோன் ஒரு கீட்ரோனின் கார்பன் அணு இந்த கார்பன் அணுவும் அதனுடன் பிணைந்து ஏனைய அணுக்களும் இந்த 3 அணுக்களும் இந்த கார்பனும் பிணைந்து ஏனைய 3 அணுக்களும் ரைட் ஒரே தளம் உண்மை இந்த இடம் ஒரு sp2 கலப்பு யாவும் ஒரே தளம் அது பிழை இல்லை இரண்டாவது ஒரு கீட்டோனின் கார்பன் sp2 கலப்பாக்கம் என் இது ஒரு sp2 ஒரு தெளிவான ஒரு தகுந்த விளக்கம் அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை 35ஆம் கொள்ளைக்கு வாங்க இது 2020 32வது கொள்ளை கீட்டோன் இதெல்லாம் படிக்க போகிற மாணவர்களே பெயர்களுக்குள்ள வரும் அதனால் புதுசாக ஆர்கானிக் படிக்கிறவங்க புதுசாக யோசிக்கூடாது பெருசாக சின்ன பகுதிகள் எல்லாம் விளங்கிக்கலாம் ரைட் 2020 32 உங்களோட டியூட்டில் 35ஆம் கொள்ளை O C மும்மை C C இரட்டை பிணைப்பு OH இந்த அணுக்களுக்கு வர பெயர் சொல்றாரு PQR STU PQR STU ரைட் இங்கே VM இருக்கு அதில் A குறிய விட PQRS அணுக்கள் ஒரு நேர்கோட்டில் இருக்கு PQRS ஒரு நேர்கோடா PQRS ஒரு நேர்கோடு வர முடியாது நாங்கள் இதை முதல் வரையணும் இதில் ஆரம்பிப்போம் ஆக்சிஜன் உங்களுக்கு தெரியும் இது ஒரு கோணல் இது SPன்றதுனால இவ்வாறு நேர்கோடு இது நேர்கோடு இந்த நம்மளுக்கு விளங்கும் sp2ன்றது 4 தலை முக்கோணம் அந்த நம்பர் தலை முக்கோணம் O கோணல் நேர்கோடு தலை முக்கோணம் இந்த இடம் இது ஒரு நான்முகி இவ்வாறு நான்முகி
ரைட் அவங்களுக்கு பி கியூ ஆர் எஸ் டி யூவி வரும். முதல் விட PQRS என கவனிக்கல் ஒரே நேர்கோடு. PQRS நேர்கோடு பிள்ளை, QRST தான் நேர்கோடு. என்ன பி விட சரி, பி விட சரி, ஏ பிள்ளை. சிக்குரிய விட RSTUV ஒரே தளம், RSTUV ஒரே தளம், RSTUV ஒரே தளம். உண்மை ஏன் சொல்லுங்க, இவ்வளோ தலை முக்கோணம், இவ்வளோ நேர்கோடு, எனவே இவ்வளோ ஒரே தளத்தில் வரும். இதெல்லாம் ஒரே தளத்தில் இருக்கு. இந்த மூன்றும் தனி ஒரு தளம், ஏன்னா இன்னும் ஒரு தளத்தில் இருக்கு. சரி, அடுத்து டிக்குரிய விட RSTU ஒரு நேர்கோடு, RSTU நேர்கோடு இல்லை, யூ நேர்கோடு இல்லை. ஏன் இது ஒரு 120 பாகை, இந்த இடம் 120 பாகை. என்ன இது 2020 கொள்ளை. ரைட், அடுத்து நாங்கள் வரோம் டியூட்டில் 36ஆம் கொள்ளை. இது 2017 கொள்ளை. டியூட்டில் 36, 2017 39ஆம் கொள்ளை. இது நாங்கள் படிக்கிறோம் தொழில்னு சொல்லி. இவ்வாறு பென்சீன் அடுத்த பெயர்கள் வருது மாணவர்கள், அதில் படிப்போம். CS3 ரைட். பின்னாற்றில் மெத்தைல் பென்சீன் அதாவது தொழில் தொடர்பாக எவை உண்மை? எல்லா கார்பன் அணுக்களும் ஒரே தளம். உங்களுக்கு தெரியும், பென்சீனை சுற்றி யாவும் ஒரு தளம், அதனுடன் கார்பன் இவ்வளவும் ஒரே தளம். சரியான இந்த நான் வரைஞ்சது யாவும் ஒரே தளம். சரி, இவ்வளவும் ஒரே தளம். சரி, அந்த CS3 இல இவ்வாறு உங்களுக்கு தெரியும் 3H வருகிறது. இந்த 3H, அந்த மூன்றும் தனி இன்னும் ஒரு தளம். ஆனால் இவ்வளவும் ஒரே தளம். எனவே வாசங்க எல்லா கார்பன் அணுக்களும் ஒரே தளம் உண்மை. அந்த 3H விட்டு மீதி எல்லாம் ஒரே தளம். எல்லா கார்பன் கார்பன் பிணைப்புக்கானதும் நீளங்கள் ஒன்றுக்கொண்டு சமனாகும். இல்லை இல்லை, பென்சீனுக்குள்ள இந்த 6 நீளங்களும் சமன். சரி, ஆனால் இந்த நீளம் பிழைக்கும். ஏன் இதெல்லாம் பகிரட்டை, இது ஒற்றை, இது ஒரு ஒற்றை பிணைப்பு. எனவே இது நீளம் பெருசு இந்த 6ஐயும் விட. அதனால் எல்லா சிசி நீளங்களும் சமன். பிழை சீக்குரிய விட எல்லா கார்பன் ஐதரசன் பிணைப்பு கணிதம் நீளங்கள் CH பிணைப்பு நீளங்கள் ஒன்றுக்கொண்டு சமன். இல்லை, இந்த 5 CH பிணைப்பு நீளங்களும் சமன் உண்மைதான். ஆனால் இந்த CH நீளம் இந்த நீளத்துக்கு சமன் இல்லை. ஞாபகம் நாங்கள் சொன்னோம், இது sp2s sp3s. அப்போ இதுதான் நீளம் பெருசாக இருக்கணும். ஆனால் ஒரு பிரச்சனை முரண் சொன்னீங்க, முரண் ஐதான் பெருசுன்னு சொன்னீங்க. கோணமாக யோசிங்க. நான் இதுக்கு முதல் வகுப்பில் நீளம் எல்லாம் வரைஞ்சிக்கிற மாணவர்களே கோணம் எடுங்க. அந்த மாதிரி இருக்குள்ள நான் வரையில்லை பாருங்கள். இதில் எது நீளம் பெருசுன்னு கேட்டால் பிரச்சனை இருக்குது, பிழை விடுவீங்க. sp2s அது sp3s, அதனால் நீங்கள் பிழை விடுவீங்க. கோணம் ஏதோ சமன்னு சொன்னார், அவை சமன்றது பிளாண்டு விளங்க. அடுத்து டிக்குரிய விட எந்த ஒரு பிணைப்பு கோணமும் 120 பாகை. சிசிசி கோணம் எல்லாம் 120. ஏன் சொல்லுங்க, இது சிசிசி என் இது sp2 கலப்பு sp2 ஒன்று எல்லா சிசி நீளம் எல்லாம் இந்த கோணம் எல்லாம் 120. இது 120 உங்களுக்கு தெரியும். இந்த இடம் 120, இந்த ஒன்று 120. எனவே எல்லா சிசியும் 120 பிழை இல்லை. ரைட், அடுத்து நாங்கள் 37ஆம் கேள்விக்கு வரும். 37ஆவது கேள்விக்கு வரும். இது உங்களோட 2014 32. டியூட்டில் 37ன்றது 2014 32. ரைட், திரும்ப சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட ரஃப்லையாவது வரைஞ்சி பார்க்கணும். இந்த கேள்விகளை செய்து முடிக்கணும். இந்த ABC
மூலக்கூறு பற்றியதுவே உண்மை. எப்படியும் உங்களுக்கு தெரியும், கட்டமைப்பு வரைஞ்சால்தான் எனக்கு கேள்விக்கு வரலாம். ஏபிசி, இந்த இடத்துல கார்பன் ஏ, இந்த கார்பன் பி, அந்த கார்பன் சி. இது உண்மை. எல்லா கார்பன் அணுக்களும் sp2 கலப்பு. வளையத்துக்குள்ளே எல்லாம் sp2, வெளியிலையும் sp2 அது பிழை இல்லை, எல்லாருக்கும் தெரியும். எல்லா கார்பன் கவன் பிணைப்பு நீளங்களும் சமன் இல்லை, இல்லை. உள்ள ஆறு நீளங்களும் சமன். இந்த ஆரம் ஒரே நீளம். இது இரட்டை, இது ஒற்றை. எனவே இதுதான் நீளத்தில் பெருசு. அதுக்கடுத்து இது சிறுசு, இது இன்னும் சிறுசு. எனவே எல்லா சிசி நீளங்களும் சமண்ட கூட்டுப்பிழை. சீக்குரிய விட ஏபிசி கார்பன் அணுக்கள் ஒரே நேர்கோடு. ஏபிசி ஒரே நேர்கோடு இல்லை, இல்லை. பியில் 120 sp2 கலப்பு பி, அவை ஒரே நேர்கோடில் ஏபிசி வராது. கார்பன் ஏயும் பி சி கார்பன் அணுக்கள் இணைந்த ஐதரசன் அணுக்களும் ஒரே தளம். ஏயும் பிசியுடனான ஐதரசன் அணுக்களும் ஒரே தளம். உண்மையில் சி சார்பாக அவை யாவும் ஒரு தளம். சி கார்பன் சார்பாக, பி சார்பாக இவ்வளவும் ஒரு தளம். ஆனால் அந்த இரண்டு தளமுக்கோணங்களுக்கும் இந்த இரண்டு பொது உண்டதுனால இவை யாவும் அதே தளம், யாவும் அதே தளம். இந்த இடத்துல இது ஒரு தளமுக்கோணம். இந்த இரண்டு சியும் இந்த இரண்டு தளத்துக்குமே இந்த இரண்டு தளத்துக்கும் பொது. எனவே அதே தளத்தில் இந்த அவ்வளவும் இருக்கும். அதாவது நான் சொல்ல வந்தது யாவும் ஒரே தளம். இங்குள்ள எல்லா அணுக்களும் ஒரே தளம். அவர் சிலர் ஏபிசிக்குரிய ஒரே தளம் இல்லை, பரவாயில்ல, பிழை இல்லை, எல்லாம் ஒரே தளம். மூலக்கூறுக்குரிய எல்லா அணுக்களும் ஒரே தளம். 38க்கு வாங்க. 2013க்குரிய 32 டியூட்டில் 38ஆம் கிளை 2013 32 பென்சீன் CO. நான் ஒரே முறை சரியாக வரைவோம். மும்மை பிணைப்புனதுனால உங்களுக்கு தெரியும், இது ஒரு நேர்கோடு. மும்மை பிணைப்பு. ஒரு சிலர் LMN பற்றியதுவே உண்மை. எல்லா கார்பன் அணுக்களும் sp2 கலப்பாக்கம் இல்லை. இது வரையில் sp2, இது sp அவை அது பல. LMN கார்பன் அணுக்களும் ஆக்சிஜனான ஒரே தளம். உண்மையில் உங்களுக்கு தெரியும், இது இந்த இடம் sp2 மாணவர்கள் இவ்வளோ ஒரு தளம். இந்த மூன்று நேர்கோடு, எனவே அதே தளம். மட்டுமல்ல, பென்சின் மூலக்கூறும் அந்த தளம், யாவும் ஒரே தளம். CHO எல்லாம் ஒரே தளம். ஒரு சிலர் இவ்வளவும் ஒரே தளம், பிழை இல்லை. எல்லா அணுக்களும் மூலக்கூறும் தள வடிவம், ஒரே தளம். அடுத்தது CH, எல்லா CH நீளங்களும் சமம். CH நீளம் எல்லாம் சமன், அது போய். இது பென்சின் CH, இந்த CH இது ஒரு SPH, SPM S-ம் sp2s என்னடாலும் இதான் உங்களுக்கு தெரியும், நீளத்தில் பெருசு, ரைட். அவை அதே போல் எலிமெண்ட் காமன் அணுக்கள் ஒரே நேர்கோடு. எலிமெண்ட் மூன்றும் ஒரே நேர்கோடு, பிழை இல்லை, அது பிழை இல்லை, ரைட். நாங்கள் இறுதியாக 39ஆம் கேள்விக்கு வரும். 39ஆம் கேள்விக்கு வரும். 39 2015க்குரிய 32 டியூட்டில் 39ஆம் கேள்வி. அங்கே உங்களுக்கு இவ்வாறு வருகிறது. பென்சீன் சி மும்மை CH3 ABCD என்ன மூலக்கூறு பகுதியவே உண்மை. ABCD பெயர் அணுக்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்க மாட்டாது. ABCD ஒரே நேர்கோட்டில் இருக்க மாட்டாதுன்னு சொல்றாரு. பார்ப்போம்.
இது பென்சின் இவ்வாறு எங்களுக்கு வருகிறது எல்லா எச்சும் ரைட் ஒரே தளம் உங்களுக்கு திரும்ப இது sp கலப்புனதனால் அதே நேர்கோடு அதே நேர்கோடு அது வரல ஒரு நேர்கோடு H3 என்ன அந்த மூணும் ஒரு தளம் ரைட் இப்போ நாங்கள் வரும் ABCD முதலாவது ஏபிசியோட கார்பன் அணுக்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்க மாட்டாது பிழை ஒரே நேர்கோடு பி குறியப்பட ABD எனப்பட கார்பன் அணுக்கள் முறையே sp2 sp3 A sp2 சரி sp சரி sp3 சரியா அதை விளைக்கலாமான கலப்பு பிரச்சனை இல்லை சி குறியப்பட பென்சீன் வளையத்தில் எல்லா கார்பன் கார்பன் பிணைப்பு நீளங்களும் ஒன்றுக்கொண்டு சமனாக உள்ளதோடு அது உண்மை எல்லா நீளங்களும் சமனாக உள்ளதோடு சி மும்மை சி நீளத்திலும் பார்க்க நீளம் கூடியதாம் இந்த சி மும்மை சியை விட உள்ளுள்ள நீளம் பெருசு உண்மை இது 120 பிகோமீட்டர் 139 நீளம் உண்மை அது உண்மை டி குறியப்பட பென்சீன் வளையத்தில் எல்லா கார்பன் கார்பன் நீளங்கள் ஒன்றுக்கொண்டு சமனாக உள்ளதோடு சிசி நீளத்திலும் குறையும் அது பிழை ஏ குறியப்பட என்ன சொன்னார் ஒரே நேர்கோட்டில் இருக்க மாட்டாது ABCD ஒரே நேர்கோட்டில் இருக்க மாட்டாது பிழை இருக்குமேன் ஏ குறியப்பட என்ன ABCD ஒரே நேர்கோட்டில் இருக்க மாட்டாது ஒரே நேர்கோட்டில் வரும் இப்போ நீங்கள் விடைகள் எடுத்துக்கலாமாங்களே கவனமாக விளங்கிடுங்க சரி இப்போ நான் இதில் நீங்கள் தொடர்ந்து மாணவர்களே நான் நினைக்கிறேன் இதில் 47 வரையில் அவ்வளோ கேள்விகளை நீங்கள் செய்து முடிக்கணும் அப்போ மீதிக்குள்ளே நான் உங்களுக்கு தான் விட போகிறேன் இது நான் ஏதோ மேலோட்டமாக வேகமாக மாணவர்களை கதைக்க விளக்கிட்டேன் உங்களுக்கு ஏதாவது இதில் தேவைன்னு எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் இதில் ரஃப் நோட்ஸில் செய்து கொள்ளுங்க இப்படி ஒரு எம்சிக்கு தொடர்ச்சியாக வருகிறது அந்த வகையில் இது கட்டாய கேள்வி உங்களுக்கு 50க்குள்ள ஒரு எம்சிக்கு விளங்கணும் ஸ்ட்ரக்சர்ஸில் சொன்னால் 20 புள்ளிகள் கவனம் ஒரு எம்சிக்கு தொடர்ந்து வருகிறது சகலரும் செய்யக்கூடிய கேள்வி இதில் எந்த கஷ்டமும் இல்லை இது என்ன வெறுமனே கலப்பு ரைட் இப்போ மாணவர்களை நான் நினைக்கிறேன் எங்களோட 2ஆம் அலகு சார்ந்த பல விடயங்களை நாங்கள் இப்போ முடிச்சிட்டோம் இன்னும் 2 பகுதி உங்களுக்கு எஞ்சிருக்குது என்ன இந்த முனைவாக்கத்துடன் தொடர்புடைய அதாவது என்னென்ன சேதன சேர்வைகள் நீரில் கரையும் கரையாதுன்னு சொல்ல தெரியணும் இது ஆர்கானிக்கை படிக்கும்போது பல மாணவர்கள் சந்திக்கிற பிரச்சனை அது தெளிவாக இருக்கணும் எந்த ஆர்கானிக் நீரில் கரையும் எந்த ஆர்கானிக் மூலக்கூறும் நீரில் கரையாது அதே போல் எது திரவம் திண்மம் வாயு என அவத்தைகள் முக்கியம் அதாவது கொதிநிலைகள் முக்கியம் எனவே அப்போ நாங்கள் அடுத்த வகுப்பில் இந்த சேதன சேர்வைகளின் கொதிநிலை சொன்ன பகுதியும் இதே போல் சேதன சேர்வைகளுக்குரிய நீரில் கரைதிறன்றது நாங்கள் அடுத்த எங்களோட 8ஆம் வகுப்புக்கு வருவோம் அது 2 வகுப்புகள் தேவைப்படலாம் கொஞ்சம் விரிவாக செய்து விடுமானவர்களே அந்த 2 செய்துட்டோம்னால் நான் நினைக்க உங்களுடைய முதலாம் டியூடுக்குரிய சகல பகுதிகளும் முடிவடையும் இதான் ஆர்கானிக்கை படிக்க தேவையான அனைத்தையும் நாங்கள் செய்து முடிக்க போகிறோம் அப்போ நீங்கள் இப்போ செய்ய வேண்டிய வேலை உங்களுக்கு 66 வரையில் 66ஆம் கேள்வி வரையிலும் முயற்சி செய்யுங்க 66 வரையில் முயற்சி செய்யுங்க இதில் உங்களோட 47க்கு பிறகுள்ள கேள்விகள் நினைக்கிறேன் நான் அடுத்தது பெரிய ஒரு தியரியாக நாங்கள் படிக்க வேண்டிய பகுதி எதுவும் இல்லை அந்த கேள்விகளை நான் செய்து விட்டால் போதும் அதுக்கு தியரி தேவையில்லை அப்போ நாங்கள் தியரியாக கதைக்க வேண்டியது சேதன சேர்வைகளின் கொதிநிலை அப்போ 8ஆவது வகுப்பு அடுத்தது ஆர்கானிக் 8ஆம் வகுப்பில் சேதன சேர்வைகளின் கொதிநிலைக்கு வருவோம் சரி மாணவர்களே அப்போ இடைப்பட்ட கேள்வி அவ்வளவும் செய்து முடிங்க இது 66 வரையில் அவ்வளோ முயற்சி செய்யுங்க உங்களால் எவ்வளோ செய்யலாம் செய்து விடுங்க அது பிற தியரியாக நோட்ஸ் ஒன்று எழுதி இடைப்பட்ட அந்த 15 கேள்வி போல் வரும் 50லேருந்து அந்த 66 அதுக்கு நான் நோட்ஸாக ஒன்றும் தேவையில்லை சில ஒவ்வொரு இடங்களை படித்தேன்னு ஒரு தொகுப்பாக தானே அது இருக்குது அதெல்லாம் சேர்த்தா செய்து விடுவோம் அப்போ உங்களுக்கு தெரியும் அடுத்த வகுப்பு எங்கட சேதன செய்கிற கொதிநிலை பகுதிக்கு வர போகிறோம் சரி இடையில நான் இன்னும் ஒரு டியூட் ஒன்று உங்களுக்கு அனுப்பிவிடுவேன் நான் சொல்லிட்டேன் தனியாக 2ஆம் அளவுக்குரிய டியூட்
அந்த நீங்கள் ஒரு பயிற்சிக்கு அந்த டியூட்டை சகலர் 22 21 சகலம் செய்து விடுங்க. 22 என்னுடைய மாணவர்கள் இன்னும் 2ஆம் வகுப்பு படிக்கையில் உங்களால் செய்யக்கூடிய இப்போ நான் இந்த செய்ததுக்குள்ளே செய்யக்கூடிய கொள்கைகளை செய்த முடியுங்க. பிற வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிற இல்லை என்ன சரி. அப்போ நாங்கள் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் மாணவர்களே. எங்களுக்கு எப்படியும் இறுதியாக எனக்கு கிடைத்த தகவலின்படி இறைவன் நாட்டம் நல்லதாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த நாட்டத்தின்படி மாணவர்களே இறைவன் இப்படி நாட்டம் எங்களுக்கு தெரியலை. ஏதோ எங்களுக்கு மண்டே வரக்கூடிய மண்டே அளவுக்கு வரக்கூடிய வகுப்புகள் சகலம் முழுமையாக எங்களுக்கு ஆன்லைன் வகுப்பாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம நாங்கள் யூடியூப்புக்குள்ளே வரமாட்டோம் ஏன் அது மண்டே. ஆனால் அதுக்கு முதல் பிண்டு வியாழக்கிழமை வெள்ளி சனிக்குள்ளே சில வேலை எங்களுக்கு சாத்தியமாக இருக்கலாம் மாணவர்களே. அப்படி அமைந்தால் நான் மண்டேக்கு முன்னே ஆன்லைன் வகுப்புக்குள்ளே வந்துடலாம். சரி மாணவர்களே, அப்போ பிரார்த்தனை செய்யுங்க. ஏன் சகல விடயங்களும் நல்லதாக அமையட்டும் பிரார்த்தனை செய்யுங்க. உங்களோட பிரார்த்தனை தான் மீதியெல்லாம் தங்கியிருக்கு. சரி மாணவ, இப்போ நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்ளும் இந்த வகுப்பை. சரி நல்லது. அஸ்ஸலாமு அலைக்கும்.